காஞ்சிபுரத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் பெண் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுக மகளிரணி சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் தேர்தல் பரப்புரையானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் ஸ்டாலின் மகளிர் படை உறுப்பினர்கள் நேரடியாக சென்று திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கி பரப்புரை செய்து வருகின்றனர். பரப்புரையின் போது திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்கள் மட்டுமல்லாது பெண்களின் சம வாய்ப்பு, சம உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் திராவிட மாடல் அரசு செய்துள்ள சாதனைகளை பட்டியலிட்டு விளக்கினர் ஸ்டாலின் மகளிர் படையினர். அரசு பணிகளில் பெண்களுக்கென இடஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டது. உள்ளாட்சியில் பெண்களுக்கென 50% இட ஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்தியது. பெண்கள் வாங்கும் 10 லட்சம் வரையிலான சொத்து 1% பத்திரப்பதிவு கட்டண விலக்கு, பெண் ஓதுவர்கள் நியமனம் என பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு மகளிருக்கென அரசியல் அதிகாரத்தையும் நியாயமான உரிமைகளையும் உறுதி செய்துள்ளது திராவிட மாடல் அரசு என்பதை ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து சென்று சேர்க்கப்பட்டது. உள்ளாட்சியில் பெண்களுக்கென 50% இடஒதுக்கீட்டினை அமுல்படுத்தியதன் மூலம் 11 பெண்கள் முதன்முறையாக அரசியல் அதிகாரமிக்க மேயர் பதவியை பெற்றுள்ளனர். அதேபோன்று கவுன்சிலர்கள், அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கென அரசியல் உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 9வது வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று மகளிர்களோடு இயல்பாக அமர்ந்து அவர்களின் வேலைகளை பகிர்ந்து கொண்டும் திமுகவின் அரசு சாதனைகளை எடுத்து கூறி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் திமுக மகளிரணி நிர்வாகிகள், அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.